நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் ஒன்று போட்டு பார்த்துடலாம். 20 கொஸ்டின். ஸோ இது எந்த ஏரியாவிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐரோப்பியர்கள் வருகை, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு டெஸ்ட்டு. ஸோ 20 கொஸ்டின் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் கால் பதித்த முதல் ஐரோப்பியர்கள் யார்? ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர்கள், பி போர்ச்சுகீசியர்கள், சி டச்சுக்காரர்கள், டி பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ விடை பி போர்ச்சுகீசியர்கள். அடுத்த கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1598, 1600, 1611, 1639. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் பி 1600. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தொழிற்சாலை எங்கு கட்டப்பட்டது? கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தொழிற்சாலை எங்கு கட்டப்பட்டது? தொழிற்சாலை ஆன்சர் பார்த்துடலாம். ஏ மசூலிப்பட்டினம், பி சென்னை, சி சூரத், டி புலிகாட். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி, எங்கே சூரத்தில் தான் முதல் தொழிற்சாலை கட்டப்பட்டது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4, 1616 to 18 அந்த ஆண்டுகளில் முகலாய அரண்மனையில் இருந்த ஆங்கிலேயர் யார்? ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ், பி சார் தாமஸ் ரோ, சி ஃப்ரான்சிஸ் டே, டி வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஆன்சர் பார்த்துடலாம். பி சார் தாமஸ் ரோ அப்படின்றவர் தான் முகலாய அரண்மனையில் 1616 to 18 அந்த காலகட்டங்களில் இருந்தவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5, ஆங்கிலேயர்கள் மசூலிப்பட்டினத்தில் தொழிற்சாலையை நிறுவிய ஆண்டு எது? ஆங்கிலேயர்கள் மசூலிப்பட்டினத்தில் தொழிற்சாலையை நிறுவிய ஆண்டு எது? 1600, 1611, 1616, 1639. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி 1611. அடுத்தது 6வது கேள்வி, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள அடிநிலத்தை கம்பெனிக்கு சொந்தமாக்கியவர் யார்? ஆங்கிலேயர் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்திருக்கக்கூடிய அடிநிலத்தை கம்பெனிக்கு சொந்தமாக்கிய ஆங்கிலேயர் யார்? ஸோ தாமஸ் ரோ, ராபர்ட் கிளைவ், ஃப்ரான்சிஸ் டே, டி ஜார்ஜ் பாக்ஸ்கிராஃப்ட். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி ஃப்ரான்சிஸ் டே. இவர் தான் சென்னை ஜார்ஜ் கோட்டை அமைந்திருக்கக்கூடிய அந்த அடிநிலத்தை கம்பெனிக்கு சொந்தமாக்கியவர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7, சென்னைக்கு அண்மையிலேயே செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள அடிநிலம் சென்னை கம்பெனிக்கு சொந்தமான ஆண்டு. சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டை அமைந்திருக்கக்கூடிய அடிநிலம் கம்பெனிக்கு சொந்தமான ஆண்டு எது? 1600, 1611, சி 1639, டி 1647. ஸோ ஆன்சர் சி 1639. அடுத்த கொஸ்டின் 8, சென்னையை சுற்றியுள்ள இடத்தை கோல்கொண்டாவின் முதலமைச்சர் மீர் ஜும்லா தன் நாட்டுடன் இணைத்து கொண்ட ஆண்டு எது? கோல்கொண்டா முதலமைச்சர் மீர் ஜும்லா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தை எந்த ஆண்டு இணைச்சிக்கிட்டாரு? ஆப்ஷன் ஏ 1639, பி 1647, 1655, டி 1661. ஆன்சர் பார்த்துடலாம். பி. ஸோ 1647 மீர் ஜும்லா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றுறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று நம்ம சேனல் சார்பாக நடத்திட்டு இருந்தோம். யூனிட் 2 மட்டும். ஸோ அதோடைய ஃபைனல் டெஸ்ட்டு, அதாவது ஓவரால் டெஸ்ட்டு 50 மார்க்ஸு. அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னா 9786839773 இந்த நம்பருக்கு ஜிபேயில் 60 rupees 60 ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை இதே வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை டெஸ்ட் பேட்ச் அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கான குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். நாளைக்கு காலையில் கரெக்டாக 8 மணிக்கு இந்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி எழுதலாம். ஸோ நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது 60 rupees. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 9th கொஸ்டின், செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கிழக்கிந்திய
நாடுகளுக்கு தலைமை ஆட்சியிடமாக அமைந்த ஆண்டு எது? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையே கிழக்கிந்திய நாடுகளுக்கான தலைமை ஆட்சியிடமாக எந்த ஆண்டு அமைஞ்சது? 1647, 1652, 1655, 1661. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி 1652. அடுத்த கொஸ்டின் 10. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார்? கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் முதல் கவர்னர், சென்னையின் முதல் கவர்னர் கிடையாது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் யார்? தாமஸ் ரோ, வில்லியம் லிங்கன், ஜார்ஜ் பாக்ஸ்கிராஃப்ட், சர் ஸ்ட்ரேஸ்நாம் மான்சர். ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி ஜார்ஜ் பாக்ஸ்கிராஃப்ட் அப்படின்றவர் தான் முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்காரு சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு மட்டும். அடுத்தது 11th கொஸ்டின். சென்னை மக்கள் தொகை 40,000 எட்டிய ஆண்டு எது? சென்னை மக்கள் தொகை 40,000 எட்டிய ஆண்டு எது? 1661, 1670, 1672, 1678. ஆன்சர் கி பி. ஸோ பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1670. 1670 சென்னை மக்கள் தொகை வந்து 40,000 எட்டியது. 11 பி. 12. சென்னை பகுதியில் சிவாஜி படையெடுத்து வந்தபோது அவருடன் நட்புறவு கொண்ட கவர்னர் யார்? சென்னை பகுதியின் மீது சிவாஜி படையெடுத்து வந்த பொழுது அவருடன் நட்புறவு கொண்ட கவர்னர் யார்? ஜார்ஜ் பாக்ஸ்கிராஃப்ட், வில்லியம் லிங்கன், சர் ஸ்ட்ரேஸ்நாம் மான்சர், லார்ட் மெக்கார்னே. சர் ஸ்ட்ரேஸ்நாம் மான்ஸ்டர் அப்படின்றவர் வந்து சி, லார்டு மெக்கார்னே வந்து டி. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பி லங்கார். வில்லியம் லிங்கன். அடுத்தது 13. கூடலூரிலும் பரங்கிப்பேட்டையிலும் ஆங்கிலேயர்கள் குடியேறிய ஆண்டு எது? கூடலூரிலும் பரங்கிப்பேட்டையிலும் ஆங்கிலேயர்கள் குடியேறிய ஆண்டு எது? 1670, 1678, 1681, 1684. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி 1681. கூடலூரிலும் பரங்கிப்பேட்டையிலும் அவங்க வந்து குடியேறினது 1681. அடுத்த கொஸ்டின் 13 சி. அடுத்து 14. சென்னை நகராட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? சென்னை நகராட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1681, 1684, 1688, 1690. ஸோ ஆன்சர் சி 1688. 15. கூடலூருக்கு தெற்கே செயின்ட் டேவிட் கோட்டை எந்த ஆண்டு எழுப்பப்பட்டது? கூடலூருக்கு தெற்கே செயின்ட் டேவிட் கோட்டை எந்த ஆண்டு எழுப்பப்பட்டது? 1681, 1688, 1690, 1694. கி சி 1690 இந்த கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்தது 16. வாஸ்கோ ட காமா முதன்முதலில் கள்ளிக்கோட்டை வந்து நங்கூரம் பாய்ச்சிய ஆண்டு எது? 1492, 1498, 1500, 1505. ஸோ ஆன்சர் பி 1498. 17. மதுரையில் ஜேசுட் பாதிரியார் கிறிஸ்துவ மிஷனரியை தொடங்கிய ஆண்டு எது? 1498, 1592, சி 1630, 1643. ஸோ ஆன்சர் பி
1592 1592 தான் அது தொடங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 18 போர்ச்சுகீசியர்கள் இலங்கையை டச்சுக்காரர்களிடம் இழந்த ஆண்டு எது? போர்ச்சுகீசியர்கள் இலங்கையை டச்சுக்காரர்களிடம் இழந்த ஆண்டு எது? 1638, பி 1658, 1651, 1664. ஸோ ஆன்சர் ஏ 1638 இலங்கையை டச்சுக்காரர்கள்ட்ட இழந்துட்டாங்க. அடுத்தது 19 டச்சுக்காரர்கள் தூத்துக்குடியை டச்சுக்காரர்கள் தூத்துக்குடியை போர்ச்சுகீசியர்களிடமிருந்து பறித்து கொண்ட ஆண்டு எது? 1638, பி 1658, சி 1659, டி 1664. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பி 1658. 20 வருஷம் டிஃப்ரென்ஸில் 2 இடமும் பறிபோயிருக்கு. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். ஸோ திரும்பவும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்சில் ஃபைனல் டெஸ்ட்டு செகண்ட் யூனிட்டுக்கான ஃபைனல் டெஸ்ட்டு டோட்டலாக 50 கொஸ்டின். ஸோ அதில் நீங்கள் 60 ரூபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னு இந்த டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். கூகுள் ஃபார்மில் தான் இந்த டெஸ்ட் நடக்கும். ஸோ நீங்கள் வந்து 9786839773 இந்த நம்பருக்கு 60 ரூபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் 8 மணிலேருந்து இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் எந்த டைம்லனாலும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்தை போர்ச்சுகீசியர்களிடமிருந்து பறித்து கொண்ட ஆண்டு எது? ஸோ நாகப்பட்டினத்தை எப்போ போர்ச்சுகீசியர்கள்ட்ட இருந்து டச்சுக்காரர்கள் பறித்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1638, 1658, 1659, டி 1664. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சி 1659. நாகப்பட்டினத்தை 1659 படிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதோட நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான 20 கொஸ்டின் முடிஞ்சுது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதில் ஒரு சில கரெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம 20 கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் கொஸ்டினை வந்து நம்ம கரெக்ஷன் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரு 30 கொஸ்டின் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் யூனிட் 2ஓட ஃபைனல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன நம்பருக்கு 60 ரூபீஸ் வந்து ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம்.